நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடத்தோட பேர் பன்னா மீனா குண்ட் அப்படின்னு பேர். ஜெய்ப்பூரில் அமீர் ஃபோர்ட் பக்கத்தில் இருக்குது. பல பேர் இந்த இடத்த பார்க்க மிஸ் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் கூகுளில் ஜெய்ப்பூரில் எங்கே பார்க்குறதுன்ற இடத்த பார்க்கும்போது ஐயோ இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டு வந்துடுமேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இது டபங் 3 சல்மான் கான் திரைப்படம், ரங்குதே பசந்தி அமீர் கான் படம், நிறைய படங்கள் ஷூட் பண்ண இடம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வடிவமைச்சது. அப்போவே கட்டடக்கலை எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்களேன். அதாவது கிட்டத்தட்ட 40 அடி ஆழத்துக்கு இந்த படிகள் இருக்குது. அதன் கீழே ஒரு 35 அடிக்கு தண்ணி இருக்குது. கீழே விழுந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆழம் தெரியலனா ஒரே மர்கையாக தான். இடம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பழங்காலத்தில் பண்ணது. இங்கே பெயிண்ட் அடித்து கலர்லாம் மாற்றலாம், ரொம்ப நீட்டாக டீசெண்டாக இருக்குது. இதுக்கு வந்து சுற்றுப்பயணத்துக்கு பணம்லாம் கிடையாது. ஜெய்ப்பூரில் சும்மாவே ஒரு இடத்துக்கு போனால் 52 ரூபா 102 ரூபான்னு காசு வசூல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இடத்துல யாருமே காசு வாங்குறதில்ல. ஆனால் இடம் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு பாட்டு ஷூட்டே சூப்பராக எடுக்கலாம். மணிரத்னம்லாம் பார்த்தா விடவே மாட்டார், அவ்வளோ அழகான இடம். ஸோ மறக்காமல் பாருங்கள். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் அமீர் ஃபோர்ட் பக்கத்தில் இருக்குது. அதாவது மிகப்பெரிய அமீர் ஃபோர்ட் பக்கத்தில் இருக்குது. ஜெய்ப்பூர் போகிறவங்க கண்டிப்பாக மிகப்பெரிய அந்த ஜோதா அக்பர் ஷூட் பண்ண அமீர் ஃபோர்ட் பார்க்கும்போது இந்த பன்னா மீனா குண்டு போகாமல் விட்றாதீங்க. இந்த இடத்துல உள்ள படிகள், அதோட செட்டப்பெல்லாம் பார்க்கும்போது என்னடா எவ்வளோ அழகாக ஒரு செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னு தோணும். கட்டிடக்கலைக்கும் அரண்மனைக்கும் ராஜஸ்தான் ரொம்ப ஃபேமஸ். அந்த ராஜஸ்தானோட இந்த அழகான இடத்த பார்க்கும்போது மனசை கொள்ளைக்குள்ளுது. அமீர் ஃபோர்ட் போகிறப்ப உங்கள் டூரிஸ்ட் கைடுகிட்ட பன்னா மீனா குண்டு எங்கே இருக்குன்னு கேட்டு பாருங்கள். மறக்காமல் பார்த்துட்டு வாங்க.